கோணம் எத்தனை பார்வையை தற்போது மீண்டும் தொடரலாம். ரவீந்திரநாத் சார், நான் இன்றைக்கு சில நாடுகளில் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் அடிக்கடி இதை போன்ற வாதங்களில் பேசக்கூடிய ஒன்றாக பார்த்தீர்கள் என்றால், வளைகுடா போன்ற நாடுகளில் உங்களுக்கு பன்றி இறைச்சிக்கு அங்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்தியா போன்ற நாடுகளில் போன்ற சட்டங்கள் வந்தால் மட்டும் எதுக்கு எதுக்குறீங்க? சவுதி ஏர்லைன்ஸ்ல போர்க்கு தடை செய்யப்பட்ட ஒன்று. அப்படிங்கும்போது அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிற நீங்கள் இந்தியாவில் மட்டும் ஏன் இதை எதிர்க்கிறீர்கள்? அப்போ ஒரு நாடு ஒரு சட்டமே போடக்கூடாதா என்ற கேள்வி எல்லாம் எழுப்புகிறார்கள். அப்ப நீங்க அதனுடன் பொருத்தி பார்க்கும்போது நீங்கள் இது சட்ட ரீதியாக உங்களுக்கு நீதிமன்றத்திலோ அல்லது மற்ற விஷயங்களோ எதிர்க்க வேண்டுமே தவிர ஒரு அரசு சட்டமே போடக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இந்தியாவில எங்கேயும் பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது அவங்க சொல்லல. அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவ்வளவுதான். மற்றவங்க பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது தடுக்கிறாங்களே, பிளேட்ல பிரச்சனை யாராச்சும் பன்றி இறைச்சி சாப்பிட அடிச்சு நொறுக்கினாங்களா, எங்கேயாச்சும் கொலை பண்ணாங்களா, பன்றி வளர்க்கணும் போய் தாக்கினாங்களா? அந்த மாதிரி எங்க நடக்கலையே. அது இந்த வாதம் வைக்கிறதே தவறானது. அதே மாதிரி பன்றி கறி சாப்பிடக்கூடாது, பன்றி வளர்க்கக்கூடாது அந்த நாட்டு சீதோஷ நிலைக்கு ஏற்பட்ட அன்றைக்குள்ள நிலைமையில அந்த மதத்தின் சார்பாக அவங்க பண்ண கருத்து பிரச்சாரங்களை நம்ம பார்க்கணும். வரலாற்றுக்கு காரணம் இருக்கு. இப்ப பன்றி வளர்க்கணும்னா அதிகமா தண்ணீர் தேவை. பன்றி போய் தண்ணி வளர்க்கணும், கையில் தாங்க முடியாது. அப்ப சவுதி அரேபியா போன நாடுகள்ல, கல்ஃப் கண்ட்ரில தண்ணி இல்லாத நாட்டுல பசுமா, அதாவது பன்றிக்கறி மாட்டுக்கறியை விட கொழுப்பு சத்து அதிகம். கொழுப்பு சத்து அதிகமான உணவு ரொம்ப சுவையா இருக்கும். அதனால பன்றிக்கறியை விரும்பி அதிகமா சாப்பிட்டா, அதனால பன்றி அதிகமா இருக்காங்க. தண்ணீர் தட்டுப்பாடு ஒரு நாட்டு பிரச்சனை இருக்காங்க. பன்றிக்கறியை சாப்பிடக்கூடாது என்பதை மத ரீதியான கருத்தை உருவாக்கி, பன்றி ஒரு இழிவான மிருகங்கள் மாதிரி கருத்தை உருவாக்கி அதை செஞ்சிருக்காங்க. அப்ப அன்றைக்குள்ள சூழ்நிலையில உருவாக்கினா அது மத நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவ்வாறு கீழே பொழுது இந்தியாவில கூட யாரும் இந்துக்கள் பன்றிக்கறி சாப்பிடக்கூடாது அப்படி அவங்க தடுத்தாங்களா? இல்ல. ஆனா அதே சமயத்துல உணவு கலாச்சாரத்தையே நீ பறிக்கக்கூடிய ஒரு செயல் ஈடுபட்டு அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? மற்றவருடைய பிளேட்ல போய் நீ எப்படி தலையிடலாம்? கேரளா ஹவுஸ் டெல்லியில இருக்கு. அந்த கேரளா ஹவுஸ் கேரளா கவர்மெண்ட் சொந்தமானது. அங்கே போய் டெல்லி போலீஸ் சோதனை பண்ணலையா? எப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க, கண்டிக்கத்தக்க மோசமான செயல் அது. அது டெல்லி காவல்துறைக்கு அதிகாரமே கிடையாது. டெல்லி காவல்துறைக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு போக்கு பாசிச போக்கு அது. அதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. அப்ப நம்ம இதுல முக்கியமாக இந்துத்துவ அரசியல் இருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல திரும்ப திரும்ப இந்த மிருகதையெல்லாம் சொன்னாங்க. நம்மளுக்கு தெரியாம ஒரு நாளைக்கு தண்ணியை கொதிக்க வச்சு சாப்பிடுறோம், காலம் வரக்கூடாது, டைஃபாய்டு வரக்கூடாது, எத்தனை கிருமி சாகுது, அதெல்லாம் உயிரினம் கிடையாதா? அதே போல தாவரங்கள் உயிர் இல்லையா? ஜெகதீஷ் சந்திர போஸ் தாவரங்கள் உயிர் இருக்குன்னு சொல்லியிருக்காருல, அதுக்கு உணர்ச்சிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காருல. வள்ளலார் பத்தி அவர் சொன்னாரு, வாடிய பயிரை கெட்ட போல வாடி சொல்லி வள்ளலார் சொல்லியா? அதுல தாவரங்களுக்குமே தாவர உணவு மட்டும் சாப்பிடலாமா? அது மட்டும் உயிர் கிடையாதா? அதுல இது இந்த லாஜிக்கான சொல்ல வர. அதனால இன்றைக்கு இருப்பது மிகப்பெரிய மோசமான வகுப்பான அரசியல். அப்ப இது குறிப்பிட்டு இந்த முஸ்லிம்களையும் தலித்துகளையும் தாக்கக்கூடிய போக்கு நீங்க உருவாக்குறாங்க. அப்ப இந்திய நாடு ஒரு மதவாத அரசாங்கமாக, இந்துத்துவ அரசாங்கமாக, பாசிசத்தை நோக்கி செல்லக்கூடிய அரசாங்கமா இருக்கிறது. அதனால ஜனநாயக சக்தியில சாதாரண பிரச்சனை பார்க்க கூடாது. எனவே இதை மிகப்பெரிய பிரச்சனை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது பின்னால வெறுப்பு அரசியல் இருக்கு. பொருளாதார ரீதியாக தலித்துகளையும், முஸ்லிம்களையும், பிற்படுத்தப்பட்ட மக்களையும், விவசாயிகளையும் அவர் திவாலாக்க வேண்டும், அவர்களை பலகீனப்படுத்த நோக்கத்தோடு செய்யப்படுகிறது. பாத்தீங்கன்னா கிராமப்புற விவசாயி தன்னுடைய தன்னுடைய மாடுல விற்க முடியாது. பஞ்சாப்ல மார்க்கெட்ல மாட்டை விற்க முடியல, வாங்க முடியல, என்ன செய்யணும் தெரியல. அவங்களுக்கு எந்த விதமான மாட்டு பராமரிப்பு தீவனம் கிடைக்கல. அப்ப நான் என்ன சொன்னேன், பசு பராமரிப்பு, மாட்டு பராமரிப்பு சொல்றீங்களே, நீங்க மாட்டு தேவையான தீவனத்தை இலவசம் கொடுப்பீங்களா? யாகசாலை, அதாவது பசுக்காக கோசாலை நடத்துறீங்க ராஜஸ்தான்ல, எத்தனை மாடுகள் செத்து போச்சு? ஒரு அரசாங்கத்தினால நடத்த முடிச்சாங்க. அப்ப சாதாரண விவசாயிகளுடைய தலையில சுமத்துறது என்ன அர்த்தம்? இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசியல் இருக்கு, பொருளாதார பிரச்சனை இருக்கு, நாட்டுல மிகப்பெரிய ஒரு மோசமான நெருக்கடி உருவாக்க சில அரசியல் உள்நோக்கங்களுக்காக விலங்குகள் நலவாரியம், பீட்டா போன்ற அமைப்புகளை இந்த அரசு பயன்படுத்திக் கொள்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஏனென்றால் இந்த ஜல்லிக்கட்டுக்கான தடை கூட முழுக்க முழுக்க தற்போதைய பாஜக அரசுல தான் முழு வீச்சுக்கு கொண்டு வரப்பட்டது. உங்களுக்கு என்னதான் காளைகள் கடந்த அரசுல சேர்க்கப்பட்டதுனால கூட தமிழகம் போன்ற நாடுகளில் தடை இல்லாம அது நடந்துட்டு தான் வந்தது. ஆனால் திரும்ப திரும்ப நீதிமன்றங்களை நாடுவதும், தடை வாங்குவதும், அடுத்ததாக இப்பொழுது கூட இதே அந்த மிருகவதை தடுப்பு சட்டத்தில் தான் இந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது. ஆக முழுக்க முழுக்க இந்த ஆளுங்கட்சியினுடைய, மத்திய ஆளுங்கட்சியினுடைய நோக்கத்திற்காக இந்த விலங்குகள் நல வாரியம் போன்ற அமைப்புகள்
பயன்படுத்திக் கொள்ளப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாருங்க? இல்ல இப்ப பிஜேபி நீங்க சொன்ன விஷயத்த நான் எப்படி பாக்குறேன்னா, எந்த கட்சிக்குமே அனிமல் ரைட்ஸ் அஜெண்டா எதுவும் கிடையாது. இவங்க குறைந்தபட்ச செயல் திட்டத்துல ஏதாவது விலங்குகளை பத்தி ஏதாவது ஒன்னு சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே கிடையாது, எந்த கட்சிக்குமே கிடையாது. பிஜேபி வச்சிருக்காங்க, அதனால அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். என்னுடைய பார்வை ஒரு தனிப்பட்ட கட்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா? ஏன் ஒரு மத்திய கட்சி ஒரு இல்ல ஒரு சென்ட்ரல் விலங்குகளை பராமரிப்பதற்கு தேவையான வசதி பராமரிப்புங்கிறது வேற, பராமரிப்புங்கிறது வேற, உரிமைங்கிறது வேற. இல்ல பராமரிப்புங்கிறது வேற. இந்த ஆர்டிபிஷியல் இன்செமினேஷனை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும் முதல்ல, புரியுதா? அதுதான் அடுத்த இதுதான் அதுதான் பண்ணி ஆகணும். ஏன்னா எந்த கட்சிக்குமே கருத்து நீங்க வளர்ப்பீங்களா, அப்புறம் அதை விற்பீங்களா, அதை கொலை பண்ணுவீங்களா, ஆனா ஆர்டிபிஷியல் இன்செமினேஷனை பண்ணி அதை வந்து கொடுமைப்படுத்துவீங்களா, அதை ஒத்துக்கணுமா? என்ன பிற்போக்கான கருத்து? பிற்போக்கு பத்தி நீங்க